Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். நம்ம டே எப்போவுமே லூனா லிஸியோட தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம பூனைக்குட்டிங்களுக்கு காலையிலே ஃபுட்டு கொடுத்துட்டோன்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு விளையாடுவாங்க. இந்த டாய் எப்போவும் அங்கேயே தான் இருக்கும், ஆனால் எடுத்து விளையாட மாட்டாங்க. நம்ம அந்த டாய் எடுத்து அந்த பால்ஸில் அப்படி விளையாட ஆரம்பித்தோன்னா அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்புறம் இந்த டாய் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மம்மி கேட்க்கு எப்பவும் அவங்க பசங்க மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே செடிகள்லாம் பார்த்துட்டு வந்தேன். பிங்க் கலர் செம்பருத்தி அழகாக பூத்துருக்கு, நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இப்போது கொஞ்சம் மழை பெய்கிறனால லில்லிஸும் அழகாக பூத்துருக்கு. மழை ரெகுலராக நல்லா பெய்யும்போது நிறைய மொட்டு விட்டு நிறைய லில்லிஸ் பூக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாவெண்டர் கலர் சின்ன பூ இருக்குது பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்கும். இது பேர் தெரியல. இன்றைக்கி என்ன சமைச்சிருந்தேன்னா லஞ்சுக்கு கீ ரைஸும் சிக்கன் குழம்பும். என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன் இது. பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயாச்சு, அம்மா அப்பா சாப்பிட்டாங்க. இப்போ நானும் சாப்பிட போகிறேன். கீ ரைஸ் சிக்கன் குழம்பு ரெசிபிலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், பாருங்கள். இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் ஸ்நாக்குக்கு நான் எக் வடை பண்ணிகிட்ருக்கேன். இந்த எக் வடை செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி எப்படி செய்யணுன்னுட்டு தனியாக வீடியோவில் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் பசங்களுக்கெல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஈவினிங்ஸில் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே போல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போது வீட்டிலையே பண்ணுற ஸ்நாக்ஸுன்றது ரொம்பவே குறைஞ்சி போச்சு. நம்ம கமெண்ட் செக்ஷன்லலாம் டிஸ்கஸ் பண்ணோன்னா நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அப்போ நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பசங்களுக்கெலாம் கொடுக்கலாம். இன்றைக்கி ராஜேஷும் ஆச்சரியமாக சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தனால அவங்களாலையும் சூடாக ஸ்நாக்ஸ் சாப்பிட முடிஞ்சுது. ஆனால் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தால் வீடியோ எடுக்கிற வேலை வந்துடும். இப்போ ஸ்நாக்ஸ் ரெடி, வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து அசத்தலாம். ராஜேஷ் கடாயிலேருந்து எடுத்து பிளேட்டில் வைக்கும் போதே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாப்பிட வச்சு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு ரேட்டிங் வாங்கிக்கிறது. வாய் ரொம்ப பிஸியாக இருந்தனால இன்றைக்கி கண்ணுலேயே ரேட்டிங் கொடுத்துட்டாங்க. அடுத்தது அம்மா அப்பாவுக்கும் அப்படியே போய் சர்வ் பண்ணிடலாம். அம்மா அப்பாவுக்கும் இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் தான் ரெகுலராக செய்கிறது கிடையாது. பைபிள் வசனம் சொல்கிற மாதிரி ஸ்பிரிட் இஸ் வில்லிங், ஃப்ளெஷ் இஸ் வீக். அடுத்தது என்ன, நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவ வேண்டியது இருக்கும். இதெல்லாம் கழுவி கடையை சாத்தணும். நம்ம லூனா லிஸி எப்பவும் விளையாட்டு தான், இப்போ பால் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த சின்ன vlog முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கிடைக்கும். மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.